அனைவருக்கும் வணக்கம். மீனராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஜூன் மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும், உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது. குறிப்பா உங்களுடைய வாழ்வில் இந்த ஜூன் மாதத்தில் ஏற்பட போகும் 5 திடீர் திருப்பங்கள் என்ன, இந்த தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாயும், ரிஷபத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், குரு ஆகிய 4 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மீனராசியை சேர்ந்த புரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக இந்த ஜூன் மாதத்தில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராசிக்கு உரிய குரு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருப்பது ஒரு விதத்தில் தவறு என்றாலும் கூட அவருடைய கேந்திர அதிபத்திய தோஷம் குறைகிறது என்பதால் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் தடங்கல்கள், தாமதங்கள் விலகி முன்னேற்றமே ஏற்பட இருக்குது. அதே நேரத்தில் ராசிநாதனுடைய பார்வை உங்களுடைய லாபராசிக்கும் சப்தம ராசிக்கும் கிடைப்பதால குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், அபிப்பிராய பேதங்கள் நீங்கி நல்ல ஒரு அமைதி நிலவக்கூடிய தருணமா இந்த ஜூன் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. கணவன் மனைவி உறவுகள் ஏற்பட்டு வந்த தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் நீங்கி கணவன் மனைவி உறவுகள் அன்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த ஜூன் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல தொழிலில் லாபம் அதிகரிக்குங்க. பொருளாதார முன்னேற்றமும் ஏற்பட இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பதும் அவர் 3ஆம் இடத்தில் இருப்பதும் கோல்சார ரீதியாக நற்பலன்களையும் சந்தோஷங்களையும் அளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். இதன் காரணமாக இத்தருணங்கள்ல ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்பட இருக்குதுங்க. வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. 7.5 சனியினுடைய ஆரம்ப பகுதியில் உள்ள உங்களுக்கு ஜென்ம ராசியில் சுக்கிரனும் ராகுவும் புதனும் இணைந்திருப்பது நன்மையும் தீமையும் மாறி மாறி வருவதை குறிக்குதுங்க. சுக்கிரனால் நன்மைகள் ஏற்படுங்க. மேலும் ராகுவினால் ஏற்படும் தோஷத்தை குருவினுடைய சஞ்சார பலம் குறைக்குதுங்க. சிறு சிறு உடல் உபாதைகள் மனதில் கவலை ஏற்படுத்துங்க. அவற்றை பற்றி கவலைப்படாமல் உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது வெற்றி கிடைக்குங்க. உடலில் சிறு உபாதைகள் ஏற்பட்டாலும் உடனே அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது, தேவையில்லாத வீண் விரய செலவுகள் ஏற்பட இருப்பதை தவிர்க்க உதவுங்க. ராசிநாதனாகிய குரு பகவான் ரிஷபராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல அதிக நன்மைகளை எதிர்பார்க்க இயலாது. இருந்தாலும் அவரால் பெரிய அளவிற்கு தொல்லைகளும் ஏற்படாது என்பதால் அவற்றை பற்றி நீங்கள் இந்த ஜூன் மாதத்தில் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. சிறு விஷயங்களுக்கும் கூட அதிக அலைச்சல் தேவைப்படுங்க. கேதுவினுடைய நிலையினால மனைவியினுடைய ஆரோக்கியம் பற்றி கவலை உண்டாகுங்க. மனதில் நிம்மதி குறையுங்க. குரு பகவான் திருதிய ஸ்தானமாகிய ரிஷபராசியில் சஞ்சரிக்கக்கூடிய தருணத்துல குடும்பத்தில் செலவுகள் அதிகரிக்குங்க. திருமணம் சம்பந்தமான முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. ஆனால் நீங்கள் தற்போது 7.5 சனியினுடைய ஆரம்ப பகுதியில் இருப்பதால வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லதுங்க. விவாகம் அதாவது திருமணம் சம்பந்தமான விஷயங்கள்ல வரன் அமைவதில் தாமதம் ஏற்படலாங்க. சற்று பொறுமையாகவும் நிதானமாகவும் இது மாதிரியான முயற்சிகளை மேற்கொள்வது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லது என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே உங்களுக்கு அறிவுறுத்துது. மீன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் ஜூன் மாதம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, 7.5 சனியினுடைய தோஷத்துடன் ஜென்ம ராசியில் ராகுவும் நிலை கொண்டிருப்பதால அலுவலகத்தில் பொறுப்புகள் சக்திக்கு மீறியதாக இருக்குங்க. இருப்பினும் கும்பம் சனியினுடைய ஆட்சி வீடாக இருப்பதால தோஷத்தினுடைய கடுமை குறையுதுங்க. மேலும் குருவினுடைய ஆட்சி ராசிகளில் ராகு மற்றும் கேதுவினுடைய வீரம் குறைகிறது என கூறுகிறது ஜோதிட அலங்காரம் எனும் மிக புராதனமான ஜோதிட கிரகந்தம். மேலும் ராகுவினால் ஏற்படும் தோஷம் பரிகாரத்திற்கு உட்பட்டவையா அமைஞ்சிருக்குதுங்க. வெளியூர் பயணங்களின் போது நீங்கள் விழிப்புடன் இருப்பது மிக மிக உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதத்துல நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து காரியங்களிலும் அதிக கவனம் தேவைங்க. ஏன்னா தற்போது உங்களுக்கு
உங்களுக்கு 7 சனி ஆரம்பித்து விட்டதால எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது நல்லதுங்க. குறிப்பா முக்கிய ஆவணங்களை கையாள்பவர்களும் பணப்பொறுப்பில் உள்ளவர்களும் அதிக எச்சரிக்கையோடு இருப்பது அவசியங்க. ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறு தவறும் உங்களுக்கு பெரிய பிரச்சனையை கொண்டு விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்துது. மீனராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் ஜூன் மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, லாபம் உயர இருக்குது, தொழிலாளர் பிரச்சனை மற்றும் மூலப்பொருட்களுடைய விலை உயர்வு, கூட்டாளிகளுடைய ஒற்றுமையின்மை ஆகியவை கவலை அளிக்குங்க. நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு கிடைப்பது சற்று கடினம் தாங்க. விற்பனையை உயர்த்துவதற்காக அடிக்கடி வெளி மாநிலங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட இருக்குதுங்க. சக்திக்கு மீறிய அலைச்சலால் உடல் நலன் பாதிக்கப்படுங்க. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பணம் தாமதமாகுங்க. விற்பனை அபிவிருத்தி திட்டங்களை தற்போதைக்கு ஒத்தி போடுவது நல்லதுங்க. அல்லது நீங்கள் முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபட வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபடுபவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அகலக்கால் வைக்க வேண்டாங்க. சிறு படிப்படியாக உங்களுடைய முதலீடு மற்றும் முன்னேற்றத்தை அதிகரித்துக் கொள்வது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. மீன ராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு நிகழ இருக்கும் ஜூன் மாதம் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சற்று பாடுபட்டு படிக்க வேண்டிய ஒரு மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. சம்பந்தப்பட்ட கிரக நிலைகள் சுபபலம் பெற்றிருப்பதால படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. இருப்பினும் 7 சனியினுடைய தோஷம் இருப்பதால தவறான பழக்கங்கள் உள்ள மாணவர்களுடைய சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. தவிர்ப்பது மிக மிக அவசியங்க. இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளாவது அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றிற்கு சென்று தரிசிப்பதை வழக்கமாக கொள்ளுங்க. ஏன்னா ஜென்ம சனி மற்றும் ராகுவினால் ஏற்படும் தோஷம் நீங்கி விடுங்க. இவற்றால் ஏற்பட்டு கொண்டிருக்கும் தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. அதே போல மீனராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனியுடன் பூமிக்காரகரான செவ்வாயும் சேர்ந்திருப்பதால் வயல் பணிகளில் உழைப்பு கடினமாக இருக்குங்க. இரவு நேர பணிகளில் விஷ ஜந்துக்களால் பாதிப்பு ஏற்படக்கூடுங்க. சற்று எச்சரிக்கையாக இருந்தால் போதுங்க. அண்டை நிலத்தோரோடு பகை வேண்டாங்க. சிறு பிரச்சனையும் பெரிய சண்டையில் கொண்டு போய் விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டு. மனிதர்களுக்கு கோபம் எத்தகைய விபரீத எதிரி என்பதை ஜோதிட கலை விவரித்திருக்குதுங்க. தற்போதுள்ள கிரகநிலைகள் சரியில்லாதால் அந்த அறிவுரையை கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. கூடுமான வரைக்கும் விவசாயத்துறையினர் தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு என்று இருப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிகவும் நல்லதுங்க. இல்லைன்னா தேவையில்லாத சிக்கல்களில் நீங்கள் சிக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடுங்க. மீனராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு நிகழ இருக்கும் ஜூன் மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குறிப்பாக கடின உழைப்பையும் தனியே செல்வதையும் தவிர்ப்பது மிகவும் அவசியங்க. ஜென்ம சனியுடன் செவ்வாயும் சேர்ந்து ராகுவினாலும் தோஷம் ஏற்பட்டுள்ளதால் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியங்க. சிறு உடல் உபாதையானாலும் உடனே மருத்துவரிடம் காட்டி சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. மீனராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமைகள்ல அருகிலுள்ள திருக்கோவில் சென்று தீபத்தில் சிறிது நல்லெண்ணெய் அல்லது நெய் சேர்த்து தரிசித்து விட்டு வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது.